வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலையுள்ள மேக்கப் ப்ராடக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த பிகினர்ஸ்க்கான ஒரு மேக்கப் லுக்கை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ போகிறதுக்கு முன்னால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ண போகிறது இந்த மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து பாண்ட்ஸோடைய சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் நான் வந்து எடுத்திருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் தான். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து 100 ருபீஸ்க்குள்ளே வர மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்குமே வந்து செட் ஆகுது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசரும் வந்து கிடைக்குது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மாய்ஸ்சரைசர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்காக நம்ம மேக்கப் போடும்போது எதுக்கு ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம அதுக்கு அடுத்து போடுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஃபேஸில் வந்து நல்லா செட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோ அண்ட் லவ்லியோடைய சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் போனாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. ஏன்னா பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியான விலையும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஸ்க்ரீனில் SPF 30 இருக்குது அண்ட் வந்து விட்டமின் சியும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளே ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்ட்ஸோடைய பிபி க்ரீம் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பிபி க்ரீம் தான், பட் லைட் ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இந்த க்ரீம் வந்து இருக்குது. பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீம் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த க்ரீமை வந்து நான் ஒரு ப்ரஷ் வச்சு தான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பியூட்டி பிளெண்டர் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் யாரும் வந்து ப்ரஷ் வந்து வாங்க மாட்டீங்க. பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி வாட்டர் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் ட்ரையாக இருக்க ப்ரஷ்லையோ இல்லை பியூட்டி பிளெண்டர்லையோ நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் ஃபுல்லாக அதில் வந்து ஒட்டிட்டு வேஸ்ட் ஆகும். அதுவே கொஞ்சம் அது ஈரமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அண்ட் ஃபேஸ்லையும் வந்து திட்டாக இருக்க மாதிரி வந்து இருக்காது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷை விட பியூட்டி பிளெண்டர் வந்து வாங்கிக்கோங்க. அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வாட்டரில் நனைச்சி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து வரும். இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவரேஜ் வந்து கொடுக்குது. எனக்கு வந்து கண்ணுக்கு கீழே லைட்டாக டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நல்லா பார்த்து வந்து ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கழுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ஈவனாக தெரியும். இப்போ நான் அப்ளை பண்ணுற இதே மெத்தட்லேயே நீங்கள் ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதுக்கு அடுத்ததான் நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்ஸோடைய பிபி டால்கம் பவுடர் தான். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே காம்பேக்ட் பவுடர் அதுக்கான ஷேட் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பவுடர் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது நார்மலாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வச்சு இந்த பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்ககிட்ட பவுடர் அப்ளை பண்ணுற ஸ்பஞ்ச் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறது இந்த ப்ளூ ஹெவனுடைய லிப் பாம் தான். இந்த லிப் பாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து கிடையாது. பட் லிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. நான் கூட இது 30 ருபீஸ்க்கு வாங்கினதுனால அவ்வளோ வர்த்தானதாக இருக்குமா அப்படின்னு தான் வந்து யோசித்தேன். பட் லிப் பாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த லிப் பாம் வந்து வாங்கலாம். லிப்ஸை வந்து ட்ரை இல்லாமல் ரொம்பவே சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அடுத்ததாக வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சொல்லியிருக்கேன், எப்போவும் மேக்கப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஐப்ரோஸ் வந்து த்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல லுக் வந்து கொடுக்கும். இப்போ நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நார்மலான ஐப்ரோ பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐப்ரோ கிட் அந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது இந்த டேஸ்லருடைய காஜல் தான். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காஜல் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். மற்ற காஜல் மாதிரி நம்ம வந்து போட்டு அழுத்தி தேய்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து இது இல்லை. நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காகவும் வந்து இருக்குது. பட் காஜல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளே இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதே சேம் டேஸ்லர் பிராண்டோடைய ஐலைனர் தான் வந்து எடுத்திருக்கேன்.
காஜல் மாதிரியே இந்த டேசர் பிராண்டில் ஐலைனரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐலைனர் போட தெரியாதவங்க நான் நம்ம சேனலே வீடியோ வந்து போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லிப்ஸ்டிக் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஒர்த்தான லிப்ஸ்டிக் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வேணும்னா லிப் லைனர், பென்சில் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எனக்கு லிப்ஸ்டிக்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மேக்கப்போடவே நம்ம வந்து போதும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து விட்டுடலாம். நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட் ஷேடான லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதே லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணி நான் லைட்டாக வந்து ப்ளஷ் மாதிரியும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான மேக்கப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மேக்கப் லுக்கை உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.